வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, நாம் வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்வி பதில் தான் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 9 தான் பார்க்க போகிறோம் 6ஆம் வகுப்பில். இந்த வீடியோவோட 6ஆம் வகுப்போட ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்னா, ஒரு 2 ரிவிஷன் டெஸ்ட் பார்க்கலாம். 6ஆம் வகுப்புலேயே ஃபுல்லாக இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு 2 ரிவிஷன் டெஸ்ட் பார்க்கலாம். அதில் மேக்ஸிமம் நான் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறேன். நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்மில் முடிஞ்சால் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு 1 வீக்கில் ஒரு 1000 வியூஸ்னால் போனால் தான் நெக்ஸ்ட்டு 7th அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 1 வீக்கில் எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை பொறுத்து 7th அப்லோட் பண்ணிட்டு வரலாம். மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே டேஸ் வாழ்பவர் ஆவார் என்று கவிமணி கூறுகிறார். ஆன்சர் பி, நேர்மையான வாழ்வு. கொஷின் நம்பர் 2, தேசிய விநாயகனார் வாழ்ந்த நூற்றாண்டு. ஆன்சர் சி, 20ஆம் நூற்றாண்டு. கொஷின் நம்பர் 3, தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார். ஆன்சர் டி, ஆசிரியராக. கொஷின் நம்பர் 4, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தேசிய விநாயகனார் எந்த பட்டத்தினை பெற்றவர். ஆன்சர் ஏ, கவிமணி. கொஷின் நம்பர் 5, ஆசிய ஜோதி என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆன்சர் ஏ, லைட் ஆஃப் ஆசியா. கொஷின் நம்பர் 6, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலானது எதனை பற்றி விவரிக்கிறது. ஆன்சர் சி, புத்தரின் வாழ்க்கை வரலாறு. கொஷின் நம்பர் 7, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலினை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார். ஆன்சர் பி, எட்வின் அர்னால்ட். கொஷின் நம்பர் 8, ஒருவர் செய்யக்கூடாது என்று புத்தர் கூறுவது யாது. ஆன்சர் பி, தீயவினை. கொஷின் நம்பர் 9, எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் சி, எளிது பிளஸ் ஆகும். கொஷின் நம்பர் 10, இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுதுக. ஆன்சர் சி, இன்னுயிர். கொஷின் நம்பர் 11, பாலை எல்லாம் என்பதனை பிரித்தெழுதுக. ஆன்சர் பி, பாலை பிளஸ் எல்லாம். கொஷின் நம்பர் 12, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது. ஆன்சர் ஏ, ஆசிய ஜோதி. கொஷின் நம்பர் 13, சான்றோர் எதனை சிறந்த பண்பு என்று கருதுகின்றனர். ஆன்சர் பி, இரக்கம். கொஷின் நம்பர் 14, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார். ஆன்சர் பி, புத்தர். கொஷின் நம்பர் 15, அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார். ஆன்சர் சி, புத்தபிரான். நண்பர்களே, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, நாம் பொது தமிழுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4க்கு ஃபுல் டெஸ்ட் பேட்சும் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. கொஷின் நம்பர் 16, புத்தர் எந்த மன்னனின் யாகசாலைக்கு சென்ற ஆடுகளை காப்பாற்றி உயிர் கொள்வதை தடுத்து நிறுத்தினார். ஆன்சர் சி, பிம்பிசாரர். கொஷின் நம்பர் 17, அக்காலத்தில் நாடெங்கும் நடைபெற்று வந்த உயிர்கொலைகளை தடுத்து நிறுத்தியவர் யார். ஆன்சர் பி, புத்தபிரான். கொஷின் நம்பர் 18, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது. அதனை எழுதியவர் யார். ஆன்சர் பி, கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி நூல் பெயர். கொஷின் நம்பர் 19, நண்பர்களே, கொஷின் நம்பர் 19க்கு ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்காக கொடுக்குற ஒரு ஃபஸ்ட்டு கொஷின். இந்த வீடியோவில் இந்த கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வந்து எதனா கொஷின்ஸ் வந்து கொடுப்போம். ஏன் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்களா இல்லையான்ட்டு. சப்போஸ் இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கொஷினை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம். கொஷின் நம்பர் 20. பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. பூதலம் பூமி இது சரி. முற்றும் முழுவதும் சரி. கும்பி வயிறு. பார் உலகம் இது 4மே சரி. அஞ்சினார் பரந்த உலகம் இது தவறு. அஞ்சினார்னா பயந்தனர் இது மட்டும் தவறு. மற்ற 4மே சரி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5 மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, 5 மட்டும் தவறு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 21. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றினை கூறியவர் யார்? ஆன்சர் சி, வள்ளலார். கொஷின் நம்பர் 22. வள்ளலார் எவ்வூரில் சத்திய தர்மசாலையை அமைத்து எல்லோருக்கும் உணவளித்தார்? ஆன்சர் சி, வடலூர். கொஷின் நம்பர் 23. தம் பொருட்களை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார்? ஆன்சர் டி, அன்பு காட்டியவர் வள்ளலார். கொஷின் நம்பர் 24. சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர்? ஆன்சர் சி, வள்ளலார். கொஷின் நம்பர் 25. அன்னை தெரசா எந்த நோயின் தாக்கத்தை எதிர்த்து தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தார்? ஆன்சர் பி, தொழுநோய். கொஷின் நம்பர் 26. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயல்னார் உண்மையானேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பி, புறநானூறு. கொஷின் நம்பர் 27. வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்ற கூற்றினை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, அன்னை தெரசா. வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருப்பாரு. புத்தபுரன் வந்து என்ன சொல்றாருன்னா, எந்த உயிருமே கொல்லக்கூடாது, எல்லா உயிரினத்தையும் வந்து அன்பு காட்டணும், எல்லாமே வந்து ஒரு உயிரினம் தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கொஷின் நம்பர் 28. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று தம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த அன்னை தெரசா அவர்களை தேடி வந்த பரிசு எது? ஆன்சர் ஏ, அமைதிக்கான நோபல் பரிசு. கொஷின் நம்பர் 29. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யார்? ஆன்சர் ஏ, கைலாஷ் சத்யார்த்தி. கொஷின் நம்பர் 30. கைலாஷ் சத்யார்த்தியால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி, குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி வந்து குழந்தைகளின் கல்விக்காக வந்து ஒரு 80,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சிருப்பார். நடந்தே வந்து அவர் வந்து ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பார். கொஷின் நம்பர் 31. மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ எந்த குணங்கள் தேவை? பரிவு நன்றி உணர்வு, அருள் பொறாமை, இன்சொல் பேசுதல் அன்பு, மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 32. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் டேஸ் கொண்டிருக்கிறது? ஆன்சர் சி, இயங்கிக் கொண்டிருக்கிறது. கொஷின் நம்பர் 33. குழந்தைகளை டேஸ் மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றமாக கைலாஷ் சத்யமூர்த்தி கருதுகிறார்? ஆன்சர் பி, தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றமாக கைலாஷ் சத்யமூர்த்தி கருதினார். கொஷின் நம்பர் 34. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல்? ஆன்சர் சி, மனித நேயம். கொஷின் நம்பர் 35. பொறுத்துக. வள்ளலார் பசிப்பிணியை போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 36. அணி என்பதற்கு என்ன பொருள்? ஆன்சர் பி, அலகு. கொஷின் நம்பர் 37. கவிஞர்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தம் இயற்றிய பாடல்களுக்கு அழகு சேர்க்கிறார்கள், இதனை விளக்குவது டேஸ் ஆகும்? ஆன்சர் சி, அணி இலக்கணம். கொஷின் நம்பர் 38.
கவிஞர் தன் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது டேஸ் ஆகும். ஆன்சர் சி, அணி. கொஷின் நம்பர் 39. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது டேஸ் ஆகும். ஆன்சர் சி, அணி. கொஷின் நம்பர் 40. ஒரு பொருளின் இயல்பு உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் ஆகும். ஆன்சர் சி, இயல்பு நவிர்ச்சி அணி. கொஷின் நம்பர் 41. இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி, தன்மை நவிர்ச்சி அணி. நண்பர்களே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இது அடிக்கிறதா கவர்மெண்ட் எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 42. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி என்ற பாடலினை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, கவிமணி. கொஷின் நம்பர் 43. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது? ஆன்சர் ஏ, இயல்பு நவிர்ச்சி அணி. கொஷின் நம்பர் 44. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேல் கருகும் என்று என்ற பாடல் வரிகள் எடுத்துரைக்கும் அணி எது? ஆன்சர் சி, உயர்வு நவிர்ச்சி அணி. கொஷின் நம்பர் 45. எல்லாமை வேண்டுவான் என்பன அனைத்தும் ஒன்றே. ஆன்சர் டி, கல்லாமை காக்கதான் நெஞ்சு. கொஷின் நம்பர் 46. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் இக்குறள் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பி, இன்னா செய்யாமை. கொஷின் நம்பர் 47. உள்ளதை உள்ளபடி கூறும் அணியின் பெயர் என்ன? ஆன்சர் பி, இயல்பு நவிர்ச்சி அணி. கொஷின் நம்பர் 48. அன்னை தெரசாவால் காப்பாற்றப்பட்டு தொழுநோயால் கடுமையான வேதனைக்கு உள்ளானவர் யார்? ஆன்சர் பி, மூதாட்டி. கொஷின் நம்பர் 49. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியுடன் உடனிருந்தவர் யார்? ஆன்சர் பி, பூனை. கொஷின் நம்பர் 50. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டு உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை அன்னை தெரசா கண்டார்? ஆன்சர் பி, தொழுநோய். கொஷின் நம்பர் 51. வள்ளலார் மக்களின் டேஸ் கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்கவும் விரும்பினார்? ஆன்சர் பி, வறுமையை. வள்ளலார் மக்களின் வறுமையை கண்டு உள்ளம் வாடினார், அதை நீக்கவும் விரும்பினார். இந்த வறுமையால் கொஷின் நம்பர் 52. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றுவிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, கவிமணி தேசிய விநாயகனார். கொஷின் நம்பர் 53. பொறுத்துக. மனித நேயம் ஹியூமானிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 54. முடிவில் தொடக்கம் கதையில் யாருக்கு இதயம் தேவைப்பட்டது? ஆன்சர் டி, சிறுமிக்கு. கொஷின் நம்பர் 55. முடிவில் தொடக்கம் என்ற கதையில் யாருடைய இதயம் சிறுமிக்கு பொருத்தப்பட்டது? ஆன்சர் சி, இளைஞரின். கொஷின் நம்பர் 56. நண்பர்களே, கொஷின் நம்பர் 56க்கு ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுற நண்பர்களோட கமெண்ட்டை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். கொஷின் நம்பர் 56. முடிவில் ஒரு தொடக்கம் கதையில் பாதிக்கப்பட்ட சிறுமி எந்த ஊரை சேர்ந்தவள்? ஆன்சர் சி, பெங்களூர். கொஷின் நம்பர் 58. உலகத்தாரின் இதயங்களை கொள்ளை கொண்ட அதேந்திரன் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் பி, திருக்கழுங்குன்றம். இந்த வீடியோவோட இயல் 9 மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது.
நெக்ஸ்ட்டு வந்து இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுலேருந்து வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து பார்ப்போம். 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்ப்போம்.